Hello aspirants, welcome எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயின்ஸோட செகண்ட் செஷன் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அக்கார்டிங் டு தி ஸ்கெடியூல். கொஞ்சம் ஒரு சில பேக் அண்ட் ஒர்க் நிறைய இருந்ததுனால டிலே ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் கிளாஸஸ் ரெகுலராக வரும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெயின் செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், மெயின் செஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் ஒரு சில டாபிக் குரூப் 1லேயும் குரூப் 2 மெயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மர்ஜாகி வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம மெயின்ஸோட சீரீஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் யூனிட் அண்ட் டாபிக் போட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மெயின் செஷன் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கொஷின் ப்ராக்டிஸ். சரியா? ஸோ நம்ம மெயின்ஸோட மோட்டிவே என்ன, நம்மளுக்கு பேசிக்காக எல்லா கான்செப்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம சமச்சீர் எல்லாம் படிச்சிருப்போம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸை நல்லா பண்ணியிருந்தால் தான் நம்மளால் மெயின்ஸ் போக முடியும். ஸோ அப்போது மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிலிம்ஸோட பேசிக் டாபிக்ஸோட எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, கண்டென்ட்டை படிக்கணும் அது ஒரு விஷயம் இருந்தாலுமே இம்பார்ட்டண்ட் 80% ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்னா கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம மெயின்ஸ் செஷனில் 5 questions எவ்ரி மெயின் செக்ஷனில் 5 questions நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க ஆரம்பிப்போம். ஆல்ரைட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது குரூப் 1ஓட மெயின்ஸ். சரியா? குரூப் 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஸோ நம்ம கண்டென்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபாலோ பண்ணணும், மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் சொல்லி அந்த டாப்பிக்கில் நம்ம எடுத்திருக்க ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏர்லி அப்ரைசிங்கில் இன்றைக்கி நம்ம 5 questions பார்க்க போகிறோம். சரியா? So analyze a South Indian rebellion that is 1799 இருந்து 1801 வரைக்கும் as a first organized resistance against the British. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த கொஷனில், அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் அப்படின்னா என்னது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகே, என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அதோட கன்க்ளூஷன் இதில் இருக்கணும். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இவெண்ட்டை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா அதை பற்றி டீப்பாக யோசித்து பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு சவுத் இண்டியன் ரெபெல்லியன் தான் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் ரிபெல்லியன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அதில் நம்ம சவுத் இண்டியன் ரிபெல்லியன் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு சவுத் இண்டியன் ரிபெல்லியனில் அதை பற்றி பேசணும். ஸோ இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் பார்த்திங்கன்னா 1799 இருந்து 1801 வரைக்கும் நடந்தது. ஆல்சோ நோன் ஆஸ் அ ரிபெல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் சொன்னோம். வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆர்கனைஸ்ட் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் தீப்பு சுல்தான் இன் 1799. ஸோ எப்போ சவுத் இண்டியன் ரிபெல்லியன் ஆரம்பித்தது, தீப்பு சுல்தான் அவர்களை வீழ்ச்சி அடைந்த ஆஃப்டர் தீப்பு சுல்தான் அவருக்கு அப்புறம்தான் சவுத் இண்டியன் ரிபெல்லியன் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் யுனைடட் லோக்கல் ரூலர்ஸ், பாலிகர், செஃப்டியன்ஸ், ப்ளீசன்ஸ் அண்ட் வாரியர்ஸ். ஸோ இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியனில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க லோக்கல் ரூலர்ஸ் இருந்தாங்க, பாலிகர்ஸ் இருந்தாங்க, செஃப்டியன்ஸ்னால் சின்ன சின்ன ஆட்சியை
உள்ளூர் அரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க, ப்ளீசன்ஸ்னால் ஃபார்மர்ஸ் விவசாயிகள், வாரியர்ஸ் வீரர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அக்ராஸ் தமிழ்நாடு மார்க்கிங் அ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்பொராடிக் ரிவால்ட்ஸ் டு கோஆர்டினேட்டட் ரெசிஸ்டிங். ஸ்பொராடிக் ரிவால்ட்ஸ்னால் அங்கங்கே வந்து கிளர்ச்சி உருவாச்சு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டு. இப்போது இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன சொன்னோம்? சவுத் இண்டியன் ரெபல்லியன் எப்போ ஆரம்பிச்சது, சவுத் இண்டியன் ரெபல்லியனில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்போது பாடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சவுத் இண்டியன் ரிபல்லியன்னால் என்ன நடந்தது, காசஸ் என்ன, எதுக்காக இந்த சவுத் இண்டியன் ரிபல்லியன் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காசஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காஸ் வந்து ஃபால் ஆஃப் மைசூர். ஸோ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னோம், தீப்பு சுல்தானுக்கு அப்புறம் தான் சவுத் இண்டியன் ரிபல்லியன் ஸ்டார்ட் ஆச்சு. த டிஃபீட் ஆஃப் தீப்பு சுல்தான் இன் 1799 கிரியேட்டட் ஃபியர் அண்ட் ரெசென்ட்மெண்ட் அமங் பாலிகார். ஸோ வந்து அவங்களோட லீடர் ஒரு லீடராக தானே பார்த்துட்டு இருந்தாங்க தீப்பு சுல்தானை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் பாலிகார்ஸ்குள்ளே வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நம்மளோட இவ்வளோ பெரிய லீடரையே அவங்க தோக்கடிச்சிட்டாங்களே, தீப்பு சுல்தானியே தோக்கடிச்சிட்டாங்களே, இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பயம் வர ஆரம்பிச்சுது. ஸோ ஃபால் ஆஃப் மைசூர் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ரெவென்யூ பாலிசி. பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ரெவென்யூ பாலிசி வச்சுருந்தாங்க. தட் இஸ் ரொம்ப ஹெவியான டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹார்ஷ் ரெவென்யூ கலெக்ஷன். அவங்க வந்து டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரூடாக, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ். அண்ட் டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் ஆங்கர்ட் ப்ளீசன்ஸ் அண்ட் சீஃப்ஸ். ஸோ அவங்க வந்து விவசாயிகள் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்து அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுற ஒரு ஹார்ஷான பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது செகண்ட் ரீசன். சரியா? நீங்கள் இதே மாதிரி எழுதணும்னு கிடையாது, ரீசன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸும் நீங்கள் போட்டு எழுதணும். சரியா? ஸோ மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் அட்டானமி. ஸோ பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட பவரே இல்லாத மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? பாலிகர்ஸ்க்கு, சவுத் இண்டியன் பீப்புளுக்கு. ஓகே, த பிரிட்டிஷ் இம்போசிஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வீக்கெண்ட் த பாலிகார் சிஸ்டம். ஸோ பாலிகார் சிஸ்டம் வந்துட்டு அவங்க வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிரிட்டிஷோட கண்ட்ரோல் தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஆஃப் ரிபல்லியன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு கதையாக எழுதக்கூடாது. ஏன்னா புக்லெட் நான் வந்து குரூப்பில் அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லைனா நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் புக்லெட் ஒன்று நம்ம ஃபிர்தோஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இந்த ஆன்சர் புக்லெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான், 15 மார்க்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான். அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும். பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி க்ரக்ஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லே. சரியா? ஸோ தயவு செஞ்சு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, குரூப் 2 or குரூப் 1 யார் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புக்லெட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ரிபெல்லியன். ஸோ இந்த ரிபெல்லியன் வந்துட்டு எப்படி நடந்தது, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா, எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோர்ஸ் ஆஃப் ரிபெல்லியன் ஃபஸ்ட்டு இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, லெட் பை மருது பாண்டியார்ஸ் ஆஃப் சிவகங்கை. சரியா? ஸோ மருது பாண்டியார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த ரிபெல்லியனை ஸ்டார்ட் பண்ணாங்க. சிவகங்கையிலேருந்து அவங்க இருந்தாங்க. சரியா? ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் அது பரவிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ரீஜன்ஸ்லாம் வந்து இந்த ரிபெல்லியன், இந்த
இந்த கிளர்ச்சி வந்து பறந்து வந்துச்சு. ஓகே, it was spreading across so many regions. Okay, then guerrilla warfare techniques were used efficiently. guerrilla warfare அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது, தட் இஸ் போருக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். ஓகேவா? ஸோ guerrilla warfare அப்படின்னா என்னென்னா அப்படியே ரவுண்ட் சுற்றி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அது. ஓகே, போருக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிபெல்ஸ் இஷ்யூட் திருச்சி ப்ரோக்ளமேஷன் 1801 காலிங் ஃபார் யுனைடெட் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ வந்து இந்த கிளர்ச்சி நடக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ளமேஷன் மாதிரி எடுத்தாங்க. ஒரு ப்ரோக்ளமேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது, எல்லாரையும் கூப்பிடுறது. ஓகேவா? காலிங் ஃபார் யுனைடெட் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிற்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது தான் ப்ரோக்ளமேஷன் இன் ஈஸி வேர்ட்ஸ். ஓகேவா? எந்த வருஷத்தில்? 1801 நடந்தது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷ்னலிஸ்டிக் அப்பீல். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் எடுத்த ஒரு நேஷ்னலிஸ்டிக் அப்பீல். நேஷ்னலிஸ்டிக்னா ஃபுல் இந்தியாவுக்கும் கூப்பிட்ருக்காங்க, ஃபுல் இந்தியாவையும் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிற்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் அப்போது நடந்த விஷயங்கள். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி இதோட ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி இதோட இம்பேக்ட் என்ன ஆச்சு, இது எப்படி ஃபெயிலியராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெயிலியர் அண்ட் இம்பேக்ட். த ரிபெல்லியன் வாஸ் crushed by 1801 டியூ டு superior British military power and lack of external support. ஸோ நம்ம சவுத் இண்டியன் ரிபெல்லியனுக்கு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு வெளியிலேருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அது இல்லாமல் பிரிட்டிஷோட பவர், மிலிட்ரி பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், மருது பிரதர்ஸ் அண்ட் செவரல் லீடர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட். ஸோ யார் இந்த கிளர்ச்சி உருவாக்குன எல்லா லீடர்ஸையும் பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க அவங்க. ஓகேவா? அதுதான் வேர் எக்ஸிக்யூட்னா ஜெயிலில் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோ இட் ஃபெயில்ட், இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கோஆர்டினேட்டட் ஆன்டி பிரிட்டிஷ் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா. ஸோ ஃபெயில் ஆனாலும் சரி, இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேலில் ரொம்ப நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் தான். இன்ஸ்பைரிங் லேட்டர் ஸ்ட்ரகிள்ஸ் லைக் வேரூல் மியூட்டனி இன் 1806 அண்ட் 1857 ரிவால்ட். ஸோ இது பேஸாக வச்சு தான் நிறைய மியூட்டனி, நிறைய கிளர்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த நீட் ஃபார் யூனிட்டி, லீடர்ஷிப், ஆர்கனைசேஷன். ஸோ இது சவுத் இண்டியன் ரிபெல்லியன்லாம் படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது, நல்ல ஒரு கிளர்ச்சி நடக்கணும், நல்ல ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து நம்ம எனிமிக்கு அகேன்ஸ்ட் நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்ம யூனைட்டடாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், நல்ல ஆர்கனைசேஷன் இருக்கணும். அப்போ தான் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளர்ச்சி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான எஃபர்ட் எடுத்ததுனால தான் பெரிய பெரிய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸும் ஜெயிச்சிருக்கு. ஓகே, ரெக்கக்னைசிங் சச் மூவ்மெண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஹைலைட்ஸ் த ரோல் ஆஃப் ரீஜனல் ரெசிஸ்டன்ஸ் இன் ஷேப்பிங் இந்தியன் நேஷ்னலிசம். ஸோ இந்த மாதிரியான சின்ன மியூட்டனி, லார்ஜ் ஸ்கேல் மியூட்டனி ஸ்டார்ட் ஆனதுனால தான் இந்தியாவே வந்து இந்தியன் நேஷ்னலிசமே மக்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. வந்ததுனால தான் நம்மளால் வந்து நம்மளோட ஃப்ரீடம்காக நம்ம வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியா சுதந்திரத்துக்காக நம்மளால் வந்து சண்டை போட முடிஞ்சுது, ஃபைட் பண்ண முடிஞ்சுது, நம்ம இந்தியாவை சுதந்திரம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம், இந்த கன்க்ளூஷனில் நம்மளோட ஆன்சர்ஸ் இருக்கணும். ஓகே, அனலைஸ் அப்படின்னா, அனலைஸ்னால் என்ன லெசன் நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன்னாலனா, இந்த சவுத் இண்டியன் ரிபெல்லியன் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ரீஜனல் ரிவால்ட், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் நடந்தது கிடையாது. அதனால் இந்தியா முழுவதும் என்ன வந்தது, இந்தியா முழுவதும் இந்தியன் நேஷ்னலிசம் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் imperialism in South India
ஆல்தோ சப்ரெஸ்ட், சரி நம்ம தோற்று போனாலும் அது என்னவா ஃப்யூச்சரில் அதனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது? இட் பிளான்டட் த சீட்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அண்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்யூச்சர் அப்ரைசிங். ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு நேஷ்னலிசம், ஒரு பக்தி, தேசபக்தி வந்து உருவாக்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்யூச்சர் அப்ரைசிங். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து சப்ரஸ் ஆனாலும் இதனால நிறைய ஃப்யூச்சர் கிளர்ச்சிகள் வந்து உருவாச்சு. ப்ரூவிங் தட் ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் வாஸ் அலைவ் லாங் பிஃபோர் 1857. தட் இஸ் 1857 தானே ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நிறைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த சவுத் இண்டியன் ரிபல்லியன் மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நம்மளுக்கு ஒரு 10 மார்க்ஸுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இது வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, வேர்ட்ஸ் வந்து லிமிட் பண்ணி எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி எழுதுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது ஒரு சின்ன ஸ்பேஸில். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்மளால் எவ்வளோ அழகாக ஒரு 10 மார்க்ஸ் எழுத முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம வந்து எழுதணும். சரியா? ஓகே, நான் செஷனுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பை காட்டுறேன், எப்படி இருக்கும் ரைட்டிங் சாம்பிள்ஸ் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரியா? செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, was the Velur mutiny of 1806 a precursor to the revolt of 1857? Discuss. Precursor அப்படின்னா இதனால தான் இது நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா அப்படின்றது தான் ப்ரிகர்சர். ஸோ ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து எதனால் நடந்திருக்கு? இந்த வேலூர் மியூட்டனி ஆஃப் 1806க்கு அப்புறம் அதனால இது வேலூர் மியூட்டனி ஆஃப் 1806னால தான் இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் அப்படின்னா வேலூர் மியூட்டனி பற்றியும் நம்ம பேசணும், ரிவால்ட் ஆஃப் 1856 பற்றியும் நம்ம பேசணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? ஓகே, அடுத்தது திருப்பி வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ வந்து இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன சொன்னோம்? வேலூர் மியூட்டினி பற்றியும் பேசணும், கொஞ்சமாக வந்து ரிவால்ட் ஆஃப் 1857. தட் இஸ் இந்த கொஷினை ரீட் பண்ணி அந்த கொஷனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸை பற்றியும் நீங்கள் உங்கள் ஆன்சரில் பேசுகிறீங்களா அது நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போது வேலூர் மியூட்டினி ஆஃப் 1806 was the first large scale military uprising against the British rule. ஸோ சவுத் இண்டியன் ரிபெல்லியன் வந்துட்டு ஒரு கொரில்லா வார்ஃபேர் மூலமாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நின்னாங்க. பட் மிலிட்ரி ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக மிலிட்ரி வந்து அதில் இல்லை. ஓகேவா? பட் இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் மிலிட்ரி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஓகேவா? ஆல்தோ ஷார்ட் லிவ், தட் இஸ் கொஞ்ச நாளுக்கு தான் பண்ணாலும் அதனால ரொம்ப டீப்பான இட் ரிவீல் டீப் டிஸ்கண்டென்ட் அமங் த இந்தியன் சிப்பாய்ஸ். தட் இஸ் ரொம்ப கொஞ்ச நாளுக்கு தான் அது நடந்திருந்தாலும் அதனால வந்து நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷ்காக ஒர்க் பண்ணுறதுல எவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிவீல் டீப் டிஸ்கண்டென்ட் அமங் இந்தியன் சிப்பாய்ஸ் and highlighted issues of cultural, religious and military grievances. ஸோ இதில் வேலூர் மியூட்டனி எதனால் வந்தது? ஸோ நம்ம இந்தியன் சிப்பாய்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கலாச்சாரமை ஃபாலோ பண்ண விடலை. அதனால் வந்து பிரிட்டிஷ்காக இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஓகேவா? நிறைய மெனி ஹிஸ்டாரியன்ஸ் கன்சிடர்ட் as a precursor to the revolt of 1857. ஸோ 1857 ரிவால்ட் வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஸ்டார்ட் ஆகுனதுக்கு காரணமே யார்? இந்தியன் சிப்பாய்ஸ் தான். அந்த காட்ரேஜை யூஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த காட்ரேஜில் வந்துட்டு பிக்கோட இதுவும் இருக்குது, கவ்வோட இதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கவ் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்க்கு சீக்ரெட், பிக் பார்த்திங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து அதை ரொம்ப இது பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது
கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேரோட ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துருது. அதனால தான் ரிவால்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரிவால்ட் ஆஃப் 1857க்கு முன்னாடியே வேலூர் மியூட்டனி ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமும் என்னது, இந்த மாதிரி இந்தியன் சிப்பாய்ஸோட கல்ச்சரல், அவங்களோட கலாச்சாரத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அந்த வெறுப்பே வந்தது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. as it foreshadowed the causes, method and spirit of resistance that resurfaced on wider scale later. ஸோ இது ஒரு ஷார்ட் லிவ்டு மியூட்டனியாக இருந்தாலும் இது அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே இருந்து 1857 அப்போது அப்படியே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். சரியா, நான் கண்டென்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது பாடியில் நம்ம காஸ் ஆஃப் மியூட்டனி. ஸோ எதனால் இந்த வேலூர் எதனால் இந்த வேலூர் மியூட்டனி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசின மாதிரி ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் இன்சென்சிட்டிவிட்டி. ஸோ மத சார்ந்தப்பட்ட விஷயமும் கலாச்சாரம் சார்ந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பிரிட்டிஷ் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்க, நியூ ட்ரெஸ் ரெகுலேஷன், யூனிஃபார்மில் ரெகுலேஷன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் திலக் வைக்கக்கூடாது, அப்புறம் லெதர் காக்யார்ட்ஸ் தான் போடணும், அவங்களோட தொப்பியோட இது ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிரிட்டிஷ் எப்படி அவங்க நாட்டில் போடுவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே போடணும், நீங்கள் தாடி வச்சுக்கக்கூடாது, திலக் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாங்க. ஓகே, ரெசென்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மர் ரூலர்ஸ். ஓகே, ஸோ ரெசென்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மர் ரூலர்ஸ்னால் முதல்ல அரசராக ஆழ்ந்துட்டு இருந்த மன்னர்களை அவங்களோட பொசிஷன்லேருந்து எடுத்துட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ அதுவும் இந்தியன்ஸ்க்கு பிடிக்கல. மைசூர் ராயல் ஃபேமிலி, தட் இஸ் டீப்பூஸ் சன்ஸ், இம்ப்ரெசன்ட் அட் வேலூர் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன். தட் இஸ் அவங்களோட மன்னர்களை எடுத்து ஜெயிலுக்குள்ளே போட்டது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, தேர்ட் ரீசன் மிலிட்ரி டிஸ்கண்டென்ட், ஹார்ஷ் டிசிப்ளின். ஸோ மிலிட்ரி, தட் இஸ் பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண பாலிசிஸில் பிரிட்டிஷ் ரொம்ப ஹார்ஷான டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாங்க. சரியாக சம்பளம் கொடுத்தது இல்லை, புவர் பே இருந்தது, நிறைய டிஸ்கிரிமினேட்ரி ட்ரீட்மெண்ட் நடந்தது அங்கே. தட் இஸ் ஒரு சில என்ன சொல்கிறது, அந்த பிரிட்டிஷ்காரங்க வெள்ளைக்காரங்களுக்கு, வெள்ளைக்கார சிப்பாய்க்கு வேறு ட்ரீட்மெண்ட், இந்தியன் சிப்பாய்க்கு வேறு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணாங்க. ஸோ அவங்க நிறைய பாகுபாடு தட் இஸ் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது தட் கிரியேட்டட் ஆங்கர். ஓகே, தட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் ஆங்கர். ஏன்னா டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இதுவும் ஒரு ரீசன். ஓகேவா, ஸோ இவெண்ட்ஸ் அண்ட் நேச்சர் என்னென்ன நடந்திருக்கு அதில், தட் இஸ் வேலூர் மியூட்டலினா என்ன நடந்தது, அதோட நேச்சர் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 10th 1806 சிப்பாய்ஸ் அட் வேலூர் ஃபோர்ட் ரிவால்டட். ஸோ எல்லா இந்தியன் சிப்பாய்ஸ் வேலூரோட ஃபோர்ட்டில் ரிவால்ட் பண்ண கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க. ஓகேவா, கிளர்ச்சி செய்தார்கள். ஓகேவா, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் were attacked, around 200 Europeans were killed. ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அந்த வேலூர் ஃபோர்ட்டில் நின்று கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க. 200 யூரோப்பியன்ஸை கொன்னிட்டாங்க. ரிபெல்ஸ் டிக்ளேர்ட் திப்பு சுல்தான் சன் as their ruler. ஸோ ரிபெல்ஸ்னால் இந்த சண்டை போடுற சிப்பாய்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நீங்களாம் எங்களை ஆளக்கூடாது, திப்பு சுல்தானோட மகனாக இருக்கிறவங்க தான் எங்களை ஆட்சி செய்யணும், அவர் தான் எங்களோட மன்னர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. வித்தின் ஹவர்ஸ் த ரிவால்ட் வாஸ் crushed by reinforcement from ஆர்காட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்காட்டில் இருக்கிற பிரிட்டிஷ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டு அவங்கள சப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள சில மணி நேரத்திலேயே அவங்களோட ரிவால்ட், அவங்களோட கிளர்ச்சியை சைலண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிறைய பாயிண்ட்ஸில் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ அந்த 1806 அந்த வேலூர் ரிவால்ட்டையும் இந்த 1857 நடந்த இந்த கிளர்ச்சியும் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க.